தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே மற்றும் ஆலோசகர், பணிப்பாளர் சபை அங்கத்தவர் அனைவருக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இச்சங்கமானது எங்களுக்கு ஒரு குறுகிய காலத்தில் தரப்பட்டது பதிவு செய்து தருமாறு மேல்மட்டத்திலிருந்து கிடைக்கப்பெற்றது. அந்த வகையில் ஓரிரு நாட்களுக்குள்ளதான் என்னை இன்பராஜ் சந்தித்தவர். அதற்கு அமைவாக நாங்கள் பதிவு செய்ய வேண்டிய கட்டாய தேவைப்பாடு உள்ளது. எல்லாருக்கும் தெரியும், கூட்டுறவு சங்கம் என்னென்று எல்லா இடத்துலையும் கூட்டுறவு சங்கங்கள் காணப்படுகிறது. ஒவ்வொரு வகையான கூட்டுறவு சங்கம். இது ஒரு புதிய வகையான கூட்டுறவு சங்கம் என்னென்னா, முல்லைத்தீவு மாவட்ட யுத்தத்தினால் நலிவுற்ற மக்களுக்கான தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி கூட்டுறவு சங்கம் உண்டு. ஆனால் எங்கள் மாவட்டத்தில் பொறுத்தவரை 16 வகையான சங்கங்கள் கூட்டுறவு சங்கங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதில் ஒரு வகையான சங்கம் தான் இது. எங்களில் கூட்டுறவு சங்கம் என்றது அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட, அரசாங்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட ஓர் அமைப்பாகும். அது அந்த சட்டங்கள் பாராளுமன்றத்தால் அவ்வப்போது இயற்றப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட சட்டங்களை வரையறை கொண்டு இந்த சங்கத்தின் நடைமுறைகள், நடவடிக்கைகள், வியாபாரங்கள், தொழில் முயற்சிகள் என்று அமைகின்றது. அந்த வகையில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு குழந்தை பிறந்தால் என்ன இருக்க வேண்டும் என்ற தெரியும் தானே எல்லாருக்கும். அதே மாதிரி ஒரு சங்கம் பிறந்து விட்டதை இன்னும் பதிவு செய்யலை, பிறப்புச்செடிகள் கொடுக்கல. அதுக்கு அமைவாகத்தான் இன்றைக்கு நாங்கள் பிறப்புச்செடியை கொடுக்குறதுக்காகத்தான் இந்த கூட்டத்தை கொடுக்கிறது இருக்கின்றோம். அந்த வகையில் கூட்டுறவு சங்கத்தின் கூட பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். இந்த பைலோவில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தை தனிநபற்ற நன்மைகள் என்ன, தீமைகள் என்னென்று தனித்தனியாக இருக்கின்றது. அந்த வகையில் நீங்கள் இந்த பைலோவை அங்கீகரிக்கப்பட வேண்டும். உதாரணத்துக்கு முதல் சங்கத்தின் பேர் என்ன